Hi friends, welcome to HEMA'S kitchen. இன்னைக்கு மட்டன் செட்டிநாட்டு குழம்பு பண்ண போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்புக்கு முதல்ல நம்ம மசாலாக்கு வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தனியா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. ஏலக்காய் 4, கிராம்பு 5, பட்டை 2 துண்டு, காஞ்ச மிளகாய், காஷ்மீர் மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்கேன், சாதா மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், கலர் கொடுக்கும், அதனால் அதை சேர்த்துருக்கேன். சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். எல்லாம் வறுப்பட்டுருச்சு. இப்போது 4 துண்டு தேங்காய் சின்ன சின்ன பல்ல நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து ஒரு வதக்கிடலாம். தேங்காய் சும்மா லேசாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போது எல்லாம் வறுப்பட்டுருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மட்டன் தாளிக்கிறதுக்கு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். 1 2 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20-25 வெங்காயம் இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா இதை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு நல்லா. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். தக்காளி வதங்க ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு, தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது மட்டனை இதில் சேர்த்துடலாம். மட்டனை இது கூட நல்லா வதக்கி விட்டுடலாம். மட்டன் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டனை 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போது நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். உப்பு நம்ம தக்காளி வதக்கும் போது சேர்த்துருக்கோம், 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலாவை. மசாலா வாசனை நல்லா வருது. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், தண்ணி சேர்த்துடலாம். அப்புறம் மசாலா மட்டனோடு நல்லா சேர்ந்துருச்சு. இப்போது காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், இது தண்ணி சரியாக இருக்கும்.
இப்போது குக்கரை மூடிடலாம். 4லேருந்து 5 விசில் வரணும். மட்டன் செட்டிநாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.